ஹலோ வணக்கம் வந்தனம் சுஷ்வாக்கத்தம் சத் ஸ்ரீ அகால் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மனசார சமைச்சாலே சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது சிம்பிள் ஆனால் ஹைலி நியூட்ரிஷியஸ் ப்ரோட்டீன் பேக்டு பேசன் கா சீலா. இட்லி தோசை மாவு காலி ஆகிடுச்சா? நோ வரிஸ், இந்த கடல் மாவு சீலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஆஃபீஸ் கோயிங், பேச்சுலர்ஸ் எல்லாருமே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேசன் சீலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே கடலை மாவு நான் 2 கப் எடுத்துக்க போகிறேன். 3/4 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஓமம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 2 பிஞ்சஸ் அல்லது தேவையான அளவு, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது. இப்போ கடலை மாவு அளந்துக்கலாம். இந்த மெஷரிங் கப்போட அளவு வந்துட்டு 1/2 கப். இதில் 4 டைம் நான் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் அளவு கடலை மாவு. தேவையான உப்பு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் கூடவோ குறையவோ நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹிங் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அஜ்வைன், ஓமம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி நம்ம எடுத்துகிட்டு பேச்சஸில் வந்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பேச்சஸில் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எக்ஸ்ட்ராவும் ஆகாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகாது. அதே மாதிரி உருண்டையோ லம்ஃபோ எதுவும் இல்லாமல் பேச்சஸில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இந்த பேட்டர் கிடைக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு டொமேட்டோ பிடிக்கும், இஞ்சி பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் அதை பொடி பொடியாக கட் பண்ணி இங்கே சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸுமே கிடையாது. உங்களுக்கு பன்னீர் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸு நம்ம இந்த மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக செய்யணுன்னா இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். தோசை தவா சூடாயிடுச்சு. தோசை ஃபார்மில் சீலாவுக்கு கொடுத்துட்டு இமீடியட்டாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நல்லா மெல்லிசாக இந்த சீலாவுக்கு தோசை ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போது தோசையோட மேல் பாகம் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு நெய்யோ எண்ணெயோ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய நியூ வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மேல் பாகத்தோட தோசை வந்துட்டு வெந்துருச்சு. ஸோ 1 ஸ்பூன் நெய் நான் இங்கே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரெசிபி வெயிட் லாஸ் ஜேர்னி டயட்டில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம்ஸ், ஆனியன்ஸ், கேபேஜ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி கொடுத்து கூட ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். சீலா மேல் பாகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நெய் வந்துட்டு இதுக்கு மேலே ஊற்றிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ சீலா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சுட சுட சீலா ரெடி. கடலை மாவு தோசை ரெடி. இப்போது இன்னொரு மெத்தடில் சீலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மெத்தடில் பண்ணும்போது தவா சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு அந்த தவாவை டில்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சீலா. இது ஊத்துப்பம் ஸ்டைல்னு சொல்லலாம். இது மேலே வந்துட்டு நெய்யை ஊற்றிட்டு 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு நல்லா லைட் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பேசன் சீலாவோட பெஸ்ட் காம்பினேஷன் க்ரீன் சட்னி அண்ட் டொமேட்டோ சாஸ். க்ரீன் சட்னி இல்லாட்டியும் பரவாயில்ல, டொமேட்டோ சாஸும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். சீலாவை பிச்சு கொஞ்சம் க்ரீன் சட்னி தொட்டுட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஒரு சின்ன டிப்பு, இன்கேஸ் இந்த வந்துட்டு நீங்கள் இப்படி பிச்சு சாப்பிட பிடிக்கலையா, சீலாவை எடுத்துகிட்டு டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் சட்னியும் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். மனசார சமைச்சாலே சமையல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பேசன் சீலா ரெசிபி பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் சந்திப்போம்.